உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? டேய், அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவன வளைச்சு பிடிக்கிறான். விட்டுறாதீங்கடா. சோஷியல் மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்கள்ல பார்க்கறது உண்டு. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. Next, செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். அதான் வர்க்கீஸ். யாராவது கோரிக்கை வச்சிருந்தா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது நியாயமான கோரிக்கையா இருந்தா அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன். யாரு யாருக்கிட்ட விடுற? பொதுவா சோசியல் மீடியாக்கள்ல நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடு அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கும் என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம். முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம். ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ ஏன் சொல்லியா? குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப எதுக்கு மல்லிகை பூவே? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெளி மாவட்ட பயணங்களுக்கு போறப்போ கிடைக்கிற அனுபவங்களை பத்தி சொல்ல முடியுமா? நான் இப்ப என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? எப்பப்பப்பப்பா, லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு என்ன சந்திக்கிறப்போ சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்குறேன். எந்த பயனும் இல்ல. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட உரிமையோட பேசுறாங்க. டே மாமா, டே மாமா, டே மாமா. மக்களுக்கான கவர்மெண்டா உங்க கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மகனுக்களை கொடுக்கறாங்க. இவர தெரியல? இவர தெரியல? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா ஏன் அதை செய்ய முடியலன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதே மாதிரி அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகளையும் தேவைகளையும் செஞ்சு கொடுக்கிறோம். நமக்குள்ளே இருக்கட்டும். மொத்தத்துல இந்த வெளி மாவட்ட பயணங்கள் எனக்கு மன நிறைவா இருக்கு. சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடந்தாங்கல் பறவையா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. இன்னும் சொல்லணும்னா புது எனர்ஜியை தருது. மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிவிச்சிருக்காங்களே. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? மிகவும் காலதாமதமான முடிவு இது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரா ரிசைன் பண்ணல, வேற வழி இல்லாம பதவி விலகி இருக்கிறார். 2 ஆண்டு காலமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது. 220 பேருக்கு மேல மக்கள் பலியாயிருக்காங்க. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? பின்ன மனுஷன் ஒண்ணு சொல்லவா? கூட்டணி கட்சியும் பாஜக எம்எல்ஏக்களுமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பாஜக ஆளுகிற மணிப்பூரா இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் இந்த அளவுல தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கு. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போங்கடா. இந்த லட்சணத்துல இவங்க அடுத்த மாநிலத்தை பத்தி கூச்சம் இல்லாம பேசுறாங்க. என்ன நம்ம பேசுறான்? ஏதாவது பேசுறான்? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல விரைவில் அமைதி திரும்பணும். மக்களை காக்கிற, மக்கள் விரும்புகிற
மக்கள் ஆட்சி அமையணும். இதை எங்க பிடிக்கிறான்? தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே, யாரு? ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? அவனையும் செய்ய விட மாட்டோம், நாங்களும் செய்ய மாட்டோம். இந்த கேப்ல ஓடி போயிரு. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பா செயல்பட முடியும். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். கல்வி, குறிப்பா பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறீங்க. கை கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழமை? இந்த 4 வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். குறிப்பா பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். டேய், அனிமேஷன் பண்ணாத அவதார் உனக்கு ஞாபகம் இருக்கா? 20 வருஷம் ஆயிருச்சுல, உட்காந்து யோசிச்சா வந்துரும். இந்த திட்டங்களால முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுறாங்க. அதே போல நான் கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? முரண்கள் இருக்கா? என்ன தேடுறாங்க? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன். நல்லா காக்கா புடி, என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். என்ன நீங்க 2 பேரும் இணைபிரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை. யாருக்கு? யாருக்கோ. டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடின்னு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? நான் ஏற்கனவே சொன்னதுதான். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்டேன்? 10 பைசா போடா.